ஹாய் காய்ஸ், பேக் டு சேனல். இது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, எங்கடா போகிறோம்? மேட்டூரில். எங்கே? மேட்டூரில் 2-3 வியூ பாயிண்ட்டு, அப்புறம் 2 கோயில் போக போகிறாங்க. நம்ம யாரு சத்தியமா இல்லை, 500 ரூபா இருக்குது மச்சான். எனக்கு 500 ரூபா தான் இருக்குது. கருப்பாடி போயிட்டு வந்துருந்தா 2-3 வியூ பாயிண்ட் போக போகிறோங்க. 2 வியூ பாயிண்ட் வருவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, அப்புறம் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ யார் வண்டி ஓட்டோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆகி சொல்ல. ஹாய் மக்களே. கருப்பா இருக்கு. இந்த பாட்டை யாரா நீ தான் போட்டியா? ப்ரோ ஹாப்பி பொங்கல் ப்ரோ. நீ ஓட்டுறா? ஓட்டையும் ஹாய் பேர் ஓட்டா. நம்மள எப்படி நான் அப்புறம் கண்டினியூ பண்றேன். அது லைட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். கம்பெனி இருக்குடா. கை அப்படியே கடைசில வர வீடியோவா? லாஸ்ட் மொமெண்ட். அட்டியா முத்து அட்டம் பயந்துட்டு அங்க மாதிரி எப்படி எட்டி குதிக்கலாம்னு பார்த்துட்டு எப்படி படி நீ எப்படி குதிப்பா? அவன் தான் ஓட்டுறான்டா. அப்புறம்டா ஒன்னொன்னு நல்லா ஓட்டும். லைசன்ஸ் வச்சு காரு கண்ணாடி உடைக்கிறாரு. மலேசியா தூக்கி போட்டு போகலாம். மாப்பிள்ள நான் சூப்பரா நாகராஜ் மட்டும் கருப்பாவே தெரியும். என்னடா கருப்பா அழகா பாக்காதீங்க. கல் வந்துருச்சு. இப்படியோட ஓட்டு ஷேர் ஆட்டோ ஓட்டுறது. அப்பதான் போட சொல்லி விட்டு ஏத்தா அவனுக்குதான் எல்லாமே கருப்பு உழைப்போட அண்ணன்டா. காசு கேட்க மாட்டான்னு அப்படி பேசுறியா? அப்பயும் நான் கேட்பேன். அப்பயும் வாங்கிட்டே தோசை கூட எனக்கு வண்டி தெரியாடா. என்ன எனக்கு உயிர் பேத்துல இருக்கிறானுங்க எல்லாம். உயிர் பேத்துல போட்டு அள்ளி போட்டுக்கிறான்டா. இப்பதாண்டா கடைசி நேரம் தின்னுக்கலாம். ரஜினிக்கே ஓட்ட தெரியாதா? ரோடு இதே மாதிரியே தாண்ட மாட்டேங்கிறான். மரமொத்தம் ஓமலூர் ரோடு இருக்கு. இந்த ரோடு நல்லா மச்சா. அப்ப நம்ம தான் இதுல போனோமா? இப்போ நம்ம இந்த ரவுண்டானது வந்து லெஃப்ட் போனால் மேட்டூர் அந்த பார்க் சைடு வரும். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் இது பண்ணால் நம்ம ஒரு வியூ பாயிண்ட் வருங்க. பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட் செமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். சின்ன ஒரு கரடு மாதிரி. கரடு தான் அந்த கரெக்டான வார்த்தை. கரடு மாதிரி இருக்கும். வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. அந்த ஃபுல் இந்த மேட்டூர் டேமு, அந்த பார்க்கு, அப்புறம் அந்த 16ன்னு சொல்லுவாங்களாங்க, அது எல்லாமே தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் கொஞ்சம் சேஃப் இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். தனியாக போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. மற்றபடி கும்பலாக போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவுண்டு கம்மி பண்ணிட்டே வரீங்க. சவுண்டே நானும் கம்மி பண்ணிட்டேன். ரவுண்டானதுலேருந்து ரைட்டு கொஞ்சம் வந்து ரைட்டு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த ஸ்லோப் மாதிரி இருக்குங்க, மேலே ஏறணுங்க. அதை வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 பெண்டு மாதிரி இருக்கும். 2-3-4 பெண்டு ஏறினதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே பாறையாக இருக்கும். அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது பாறையாக இருக்கிறது கொஞ்சம் கேப்பாக தான் இருக்கும். நம்ம பார்த்து தான் போகணும். பிளேஸில் வியூ பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி பட்டாசாக இருக்குங்க. இதுவும் சேலம் ஐடன் ஸ்பாட் மாதிரி தாங்க. இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. மாப்பிள்ளை வந்து டிரைவிங் வந்து அவன் ஒரு ரேசர் தான்ட்டு ஒத்துக்கிறோம் நாங்கள். அதுக்குன்னு எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்படி தான்
கார்னரிங்லாம் மாப்பிள்ளை சும்மா அப்படியே வளைச்சு திருப்பினா என்ன எங்களுக்கு தான் கொஞ்சம் கற்கள் விட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க. ஐயோ சாமி, வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தர் மூஞ்சி ரியாக்ஷனும் அப்படிதாங்க இருந்துச்சு. சத்தியமாக சொல்லணும்னா கேட்டால் எங்களை நீயே ஒரு எல்போர்டு அப்படிங்கிறாங்க. எங்களே சொல்கிறான், நாங்கள் இப்படி பார்த்து ஓட்டுறா அப்படி பார்த்து ஓட்டுறா அப்படின்னா நீயே ஒரு எல்போர்டு அப்படிங்கிறாங்க. எடுக்கலாம் ஷேர் மேலே அனுப்பிச்சிட்டுக்கலாம் விட. அதான் 5G வச்சுக்கிறான்லாம் அவன். பண்ணாடா அவ்வளோதான்டா. ஏய் லாக் போட்டுக்கடா ப்ராஜெக்ட். ஏய் லாக் போட்டுக்க. ஒரு ரீல்ல பாத்துக்கடா. சாத்துவான் சாத்தது அது மாதிரி குழந்தை இருக்கும். ஏன் அட்டைக்கு கழுத்து வச்சுட்டு போறான்டா. என்ன ஏன் நினைக்கிறீங்க? இந்த ஓட்டு வாங்க. எடுக்கிறேன்டா டே சிங்க. பார்த்துக்க குஜராத்தில் அப்படி இருக்கு. பீகார்லாம் இப்படி இருக்காது. பார்த்துக்க எல்லாம் தமிழ்நாடு ஒன்லி. டே சிங்கம் போது விடாதடா. கவுந்து உழுந்துட போறான்டாங்க. ஓடு ஓகியா வா நாகராஜ் பிறந்ததுல ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில உருப்படியான இடம் போட்டுறதுல என்ன முதல்ல விடுங்க. நாகராஜ் ஃபேமிலியா? ஏக தண்ணிக்குள்ளயா? கடல் மாதிரி இருக்கு பாருடா. அப்பா யாரா சொன்ன கடல் இல்லன்னு? ஏய் அட்டா செருப்புல அடிக்கிற மாதிரி குடுக்குற. நிறைய போட்டோ எடுங்கடா இதெல்லாம். அப்ப ஒண்ணாவது கிளிக் அப்படி அழகுதா. என்னடா சொன்னீங்க? என்னால வண்டி வாங்க முடியாதா? என்னால வர முடியாதுண்ணா. பல்சர் வாங்கிட்டா. தண்ணி சக்கையா இருக்குடா. தண்ணி கம்மியாச்சு. வரும்போது அந்த இதுவே முடுங்கிடுச்சு. இங்க இருந்து ஒண்ணு கூட்ட அங்க போகும் தானே. அவ்வளோ ஃபோர்ஸ் விடணும் இல்லைன்னா. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்டா. ஏய் முத்து வா ஃபோன்லடா. 16 இங்க இருக்குடா. 16 அதுடா பார்க் அது. தெரியுமா 16 இங்க இருந்து பார்த்தா? ஏய் 17 தெரியும்டா. 16 என்ன 16 17 டிகிரிங்க? 16 என்ன? 16 என்ன? கரகரத்து. யார் ஏய் ஏய்